ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே அமெரிக்காவில் உள்ள ஹோம் டிப்போட்டுக்கு போயிருந்தோம். ஒரு திங்ஸ் வாங்கிறதுக்காக போயிருந்தோம். நர்சரிக்கும் போயாச்சு. நர்சரியில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பூச்செடி வந்திருக்கு. இப்போ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் பூச்செடிக்கு பஞ்சமே இல்லைங்க, நிறைய இருக்குது. ஸோ அது உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இந்த பூச்செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. கலருமே நல்லா இருக்குது. இது வந்து ஆஃப்ரிக்கன் டெய்ஸி. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா $6 போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயுமே இந்த எல்லோ கலர் இருக்குது, 2 கலரில் இருக்குங்க. நல்லாயிருக்கு, கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த சின்ன ஒரு பாட்டில் ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது. இதோட ரேட்டே வந்து $6 போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மதிப்புக்கு ஒரு $550 கிட்ட வந்துடுது. இப்போ அடுத்தபடி பார்த்துக்கிட்டே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இதுவுமே சூப்பராக இருக்குது. இதுவுமே ஒரு டைப் ஆஃப் டெய்ஸி தாங்க. கலர்ஸ் நல்லாயிருக்கு. இது $9 போட்டிருக்காங்க. இதுலேயுமே நிறைய 2-3 கலர் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் இந்த பூச்செடியிலேருந்து நான் ஒரு செடி நான் வாங்கியிருக்கேன். அது என்ன செடின்னு நான் வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குன்னு, நல்ல பர்பிள் கலரில் சூப்பராக இருக்குதுங்க. இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க, எங்கேருந்து தான் கொண்டு வராங்களே தெரியலங்க. பார்க்க அவ்வளோ ஒரு வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா நல்லா டபுள் கலரில் இருக்குது. ஒயிட் அண்ட் அந்த ப்ளூ மாதிரி டிசம்பர் பூலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10 கிட்ட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பூச்செடியை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது தாங்க ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி. இது வந்து ஒரு $25 போட்டிருக்காங்க இந்த பாட்டில் உள்ளது. இந்த செடியெல்லாம் பாருங்கள் நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கவர் மாதிரி இந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஃப்ரண்ட் யார்டில் நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த பிளான்ட்டை வச்சு விட்டாச்சுன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சூப்பராக வளரும். கிராஸ்க்கு பதிலாக இதை கூட சில வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. பூ பூக்கிறதுனால பார்க்குறதுக்குமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இந்த செம்பருத்தி செடியோட ரேட்டு பார்த்துடலாமா? இதோட ரேட்டு பாருங்கள் $40ங்க இதோட ரேட்டு. நல்லா பெரிய செடி, ஆனால் இது ஓரளவு பெரிய மரமாக இருக்குது. இந்த கலர் நல்லா சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ரெட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரிசையாக செம்பருத்தி இது எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு பூச்செடி ஒன்று பார்த்தேங்க. உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதோடய ரேட்டை பார்த்துட்டு. ஏன்னா அந்த செடி இந்த அளவுக்கு ஒரு கம்மியான ரேட்டில் கிடைக்கவே கிடைக்காது. அது என்ன செடி பார்த்திங்கன்னா பிங்க் ஜாஸ்மின்ங்க. நம்ம பிச்சி பூ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செடி தாங்க. எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த செடி டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா $19 தாங்க போட்டிருக்காங்க. ஏற்கனவே ஒரிஜினல் அமௌண்ட்டில் இருந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து $37 இருந்திருக்கு. இப்போ அதுலேயுமே டிஸ்கவுண்ட் கொடுத்து $19 தான் போட்டிருக்காங்க. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து $109ங்க. இந்த இவ்வளோ பெரிய பிளான்ட் வந்து $109 நம்ம இந்தியா மதிப்புக்கு எவ்வளோ ஆச்சு? நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட $10,000. அப்பா சொன்னவங்களெல்லாம் நம்ப முடியுதா? $10,000. என்கிட்ட இந்த பிச்சிப்பூ இருக்கிறதுனால நான் அதை வாங்கலை. ஆனால் இவ்வளோ பெரிய பிச்சிப்பூ செடி வந்து $19க்கு கொடுக்குறாங்கன்னா உண்மையிலேயே சூப்பர் டூப்பர் ஆஃபருங்க இது. ஹோம் டிப்போட்டில் சில செடிகள்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா சில செடிகள்லாம் கொஞ்சம் காஞ்சி போய் இருக்கும். அதனால தான் டிஸ்கவுண்ட்டுங்க. ஆனால் நம்ம வந்து நல்ல செடியாக பார்த்து வாங்கிக்கணும். நானுமே இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் பிச்சிப்பூ செடி வாங்கி வளர்த்துருக்கேன். அப்போ வந்து குட்டியாக தான் வாங்கியிருந்தேன். சூப்பராகவே வளர்ந்துருக்கு எனக்கு. இதே மாதிரி ஜாஸ்மின் மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் ஒன்று இருக்குது. இதுவுமே ஜாஸ்மின் தான் போட்டிருக்காங்க. பட் இது அந்த அளவுக்கு வாசமாலாம் இல்லை. இதுவுமே சேம் ரேட்டு தான், $150 போட்டிருக்காங்க. நல்ல பெரிய மரமாக தான் இருக்குது. சரிங்க, இப்போ வாங்க. இப்போ நான் என்ன பிளான்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த ஆஃப்ரிக்கன் டெய்ஸி தாங்க வாங்கியிருந்தேன். $6 போட்டிருந்தாங்க இல்லையா, இது ஒன்று மட்டும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்றிடலாம்.
பாட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாட்டில் மண்ணெல்லாம் போட்டுட்டு நம்ம எந்த பிளான்ட் வைக்கிறோமோ அதை அப்படி பாட்டோடு உள்ளே வச்சு சுற்றி மண்ணெல்லாம் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பாட்டோட அச்சு வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போது நம்ம அந்த சின்ன பாட்டில் உள்ள செடி எடுத்து உள்ளே கரெக்டாக வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நான் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ இதிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் வேர் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. நிறைய வேர் நல்லா சூப்பராக இருக்குது. இதை அப்படியே அந்த பாட்டுள்ள வச்சு தேவையான மண்ணை மேலே திருப்பி போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. ஹோம் டிப்போட்டில் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். நான் ஒரு பிச்சிப்பூ செடி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குங்க. ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸில் இருக்கும், ஃபுல் வீடியோவுமே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1 வருஷம் 2 வருஷம் முன்னக்கூட்டி வாங்கினேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினேன். 50% டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினேன். சின்ன செடியாக தான் வாங்கியிருந்தேன். இப்போ நல்ல பெரிய செடியாக தான் இருக்குது. ஹோம் டிப்போட்டில் அப்பப்போ இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போடுவாங்க. நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செடி வந்து என்கிட்ட வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது. இந்த டெய்ஸிலே வெள்ளை கலர் ஒன்று வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கலர் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு வேறு கலர் வாங்கிக்கலாம். செடி வச்சாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பாருங்கள், இந்த வெள்ளை கலர் பூ இந்த டெய்ஸி இங்கே வச்சுருக்கேன். நல்ல பூ பூக்குதுங்க. இது நான் கிரவுண்டில் தான் வச்சுருக்கேன். சூப்பராக வளருது. இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த செடி வந்து பாட்டில் தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கிரவுண்டுக்கு மாற்றிக்கலான் இருக்கேன். அவ்வளோதாங்க வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.